शिवकामेश्वरां हस्ता शिवा शिवादीनवल्लभा स्मेरुं महिमन्नगरनायिका चिन्तामणि सुरादास्ता पष्टमनस्ता कदमवनासिनी सुधा सागर मध्यस्थ कामाक्षी कामदायिनी देवश्री पंडा सुरवदयुक्ता शक्तिसमन्विता सिंधूरवरसिद्धा अश्वारूढा तिष्ठा कोटिप्रभा चक्ररूढ सर्वायुधप्रतिष्ठिता केयचक्ररूढ मंत्री त्रिचक्ररूढ कंदान போடு ஒரு பூவா போடு மாலை நிவாசித்த பத்னி பிரகரமத்யகா திருப்பதி मंत्री नियम मुखालोक कल्पित श्री गणेश्वर गणेश्वर सुदीर्ण विघ्न यंत्र वैदिष्ठिता कंडासुरनेन्द्र विमुक्ता सर्व மகாபாரத ரொம்ப நல்லா இருந்தது சாண்டிங். வெரி நைஸ். தேங்க்யூ கமேஸ்வரிஜி, ரொம்ப அழகா இருக்கு. लक्ष्मी गोपाल जी சொல்றலாம். जय श्री कृष्ण जी. जय श्री कृष्ण जी. मन प्रसाद सौम्यत्वं मौनमात्मविनिग्रहः भाव संसुप्तिरित्येत तपो मौनसमुच्यते. ॐ तत्सदिति निर्देशो ब्रह्मणस्त्रिविधः स्मृतः ब्राह्मणास्तेन वेदाश्च यज्ञाश्च विहिताः पुरा. Beautiful. Very nice. Thank you, எல்லாம் sir. ரொம்ப Thank nice. you. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண. ஸோ 17வது அத்தியாயம் 10 ஸ்லோகங்கள் முடிச்சிருக்கோம். அந்த 10 ஸ்லோகங்களையும் இன்னைக்கு ரிவைஸ் பண்ணிட்டு இன்னையோட ஸ்லோகங்கள் 11, 12, 13 அதை எடுக்கலாம். சுபஸ்ரீஜி நீங்க சொல்றீங்களா? சொல்றேன் சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சார். கிருஷ்ணா. ॐ श्री परमात्मने नमः. श्रीमद्भगवद्गीता अथ सप्तदशोऽध्यायः. अर्जुन उवाच ये शास्त्रविधिमुत्सृज्य यजन्ते श्रद्धयान्विताः तेषां निष्ठा तु का कृष्ण सत्त्वमाहो रजस्तमः. श्रीभगवानुवाच त्रिविधा भवति श्रद्धा देहिनां सा स्वभावजा सात्विकी राजसी चैव तामसी चेति तां शृणु. सत्त्वानुरूपा सर्वस्य श्रद्धा भवति भारत. श्रद्धामयोऽयं
पुरुषो यो यच्छ्रद्धः स एव सः यजन्ते सात्विका देवान् यक्षरक्षांसि राजसाः प्रेतान् भूतगणांश्चान्ये यजन्ते तामसा जनाः अशास्त्रविहितं घोरं तप्यन्ते ये तपो जनाः दम्भाहङ्कारसंयुक्ताः कामरागबलान्विताः कर्षयन्तः शरीरस्थं भूतग्राममचेतसः माञ्चैवान्तः शरीरस्थन् तान् विद्यासुरनिश्चयान् आहारस्त्वपि सर्वस्य त्रिविधो भवति प्रियः यज्ञस्तपस्तथा दानं तेषां भेदमिमं शृणु आयुः सत्त्वबलारोग्य सुखप्रीतिविवर्धनाः रस्या स्निग्धा स्थिरा हृद्या आहारा सात्विकप्रियाः कट्वं ललवणात्युष्ण तीक्ष्णरूक्षविदाहिनः आहारा राजसस्येष्टा दुःखशोकामयप्रदाः यातयामङ्गतरसं पूतिपर्युषितं च यत् उच्छिष्टमपि चामेध्यं भोजनं तामसप्रियम् வண்டர்ஃபுல். கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையா இருக்கும். தேங்க்ஸ் லார்ட் சுபஸ்ரீஜி. ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். Thank you. ஸோ பகவான் நேற்றுக்கு சொன்ன மாதிரி ஆகாரத்தை பத்தி, ஆகாரத்தை வச்சு புத்தரோட ஸ்ரத்தை எப்படி இருக்குங்கிறத தெரியலாம். சாத்விக ஆகாரம் என்ன, ரஜசிக ஆகாரம் என்ன, தாமச ஆகாரம் என்ன, எல்லாத்த பத்தியும் நம்ம கவனிச்சுட்டோம்னா நம்ம என்ன சாப்பிடுறோம், எதுக்காக சாப்பிடுறோம், எவ்வளவு சாப்பிடுறோம், அதெல்லாம் நம்ம மனசுல கொண்டு வந்தாலே போறோம். கொஞ்சம் கொஞ்சமா இந்த சாத்விக குணம் மேலோங்கி மேலோங்கி வந்துட்டு இருக்கும். 3 குணங்களும் இருக்கதான் போறது நமக்குள்ள. ஒருத்தர் முழுசா சாத்விகமா இருக்க போறது இல்ல, ராஜசீகமா இருக்க போறது. அதுக்காக எப்ப பார்த்தாலும் சாத்விக குணத்துல உட்கார்ந்துருப்போமா அப்படின்னு இல்லை. எல்லாருக்கும் தெரியும் அது சம்டைம் சாத்விகம் மேலோங்கி இருக்கும், பாக்கி 2த்தையும் அடக்கிடும். அதே மாதிரி ராஜசீகம் தாமசீகம் ஒழுங்கிருக்கும். பட் இந்த மாதிரி நமக்கு மைண்ட்ல தாட் வந்துருந்தாலே போறோம். இந்த மாதிரி சாப்பிட்டோன்னா எப்படி சாப்பிடுறோம், எதுக்காக சாப்பிடுறோம், எவ்வளவு சாப்பிடுறோம், எதை மனசுல வச்சுட்டு சாப்பிடுறோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட்ல வச்சுட்டு இருந்தாலே போரும். இந்த சாத்விக குணம் தானா நமக்குள்ள மேலோங்கி மேலோங்கி வரும். நிறைய நேரம் நீங்க சாத்விக குணத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இப்ப இந்த மெடிடேஷன் எல்லாம் பண்றாள், இந்த விபஷ்னா பண்றா, இப்ப அவளுக்கு அங்க சாத்விக உணவு தான் இருக்கும். அந்த சாத்விக உணவு தான் கிடைக்கும் அப்படின்னு மைண்ட்ல வந்துருச்சுன்னா, அப்ப அந்த மனசு எப்பொழுதுமே அந்த சாத்விக குணம் கொஞ்சம் மேலோங்கிதான் இருக்கும் முக்காவாசி டைம். மைண்ட் ஆனா இப்படி எப்படி சஞ்சலம் ஆடின்னு தான் இருக்கும். ஆனா முக்காவாசி டைம் அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்தா போரும். அந்த மாதிரி இருந்தாலே போரும். நமக்கு மனசுக்குள்ள இந்த மாதிரி ஒரு சாத்விக குணம் நிறைய வந்துட்டு இருந்தாலே நமக்கு நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்மளை பத்தி நல்லா தெரிய ஆரம்பிச்சதுன்னா அப்புறம் பகவானும் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிருவார். அப்புறம் அவன் கிட்ட அடைக்கலம் வாங்குறது ரொம்ப ஈஸி. சோ இந்த ஸ்ரத்தை ரொம்ப முக்கியம். ஏன்னா எந்த மாதிரியான யோகம் பண்ணாலும், கர்மயோகம் பண்ணாலும் சரி, தியான யோகம் பண்ணாலும் சரி, ஞான யோகத்துல இருந்தாலும் சரி, பக்தி யோகத்துல இருந்தாலும் சரி, ஸ்ரத்தை ரொம்ப முக்கியமானது. அதனால்தான் பகவான் ஒரு அத்தியாயம் முழுக்க ஸ்ரத்தையில வச்சிருக்காரு. ஏன்னா அந்த ஸ்ரத்தை வரும் எப்படின்னா, இந்த மாதிரியான தாட்ஸ் நம்ம மைண்டுக்குள்ள வரதுதான் இந்த ஸ்ரத்தையும் மேலோங்கி வந்துட்டு இருக்கும். அதனால்தான் இந்த அத்தியாயம் ரொம்ப முக்கியமானது. அதுல ஆகாரம் பத்தி சொன்னார்.
இப்ப அடுத்ததா எந்த மாதிரி தபஸ் பண்ணுவா அப்படின்னு, எந்த மாதிரி யாகங்கள் பண்ணுவா அப்படின்னு அடுத்த 3 ஸ்லோகங்கள்ல பகவான் சொல்ற. 11வது ஸ்லோகம். அஃபலாகாங்க்ஷிபிர்யஜ்ஞோ விதிதிருஷ்டோ ய இஜ்யதே யஷ்டவ்யமேவேதி மனஸ் சமாதாய ச சாத்விகः. அபல, பலன் இல்லாம, ஆகாங்க்ஷிபிஹி எதிர்பார்ப்பு, யக்ஞோ யாகம், விதி திருஷ்டோ விதிப்படி, யஹ எது எவர், இஜ்யதே நிகழ்த்தப்பட்டது, யஷ்டவ்யம் கடமை, ஏவ மட்டும், இதி இவ்வாறு, மனஹ மனசு, சமாதாய உறுதி ஆர் சமாதானம், ச அது, சாத்விகா எது பலனை எதிர்பார்க்காமல் விதிப்படி மற்றும் கடமையை மட்டும் மன சமாதானத்தை கொண்டு செய்யப்படுகிறதோ அந்த யாகம் சாத்விகமானது அப்படின்னு பகவான் சொல்ற. ஒரு க்ஷணமா பார்க்கலாம். அஃபலா, அஃபலா இல்ல, ப அது பல ஹ கலந்தது, ஹ. அஃபலாகாங்க்ஷி, இங்கு இக்கு ஷ 3 இருக்கு, காங்ஷி இல்ல, காங்க்ஷி. அஃபலாகாங்க்ஷி பிர்யஜ்ஞோ, भिर्य भी में रागात करते, भिर्यज्ञो य में रागात करते, भिर्यज्ञो अफलाकांक्षी भिर्यज्ञो विधि दृष्टो, विधि ரெண்டு में குறில் விதி இல்ல, விதி दृष्टो, दृष्टो இல்ல, दृष्टो ध्रुव में रागात करते, विधि दृष्ट, विधि दृष्टो, எனக்கு அங்க ஸ்லோவா சொல்றச்ச தப்பு வருது, விதி அப்புறம் த்ரி த்ரு, ஸோ த்ரி த்ரு அப்படின்னு வரதுக்கு சான்ஸ் இருக்கு. அது போல விதி திருஷ்டோ, அந்த விதியில கொஞ்சோண்டு பாசம் தெரியலன்னா கரெக்டா வரும், இல்லைன்னா அது விதி திருஷ்டோன்னு வரும். அது வராம இருக்கா. விதி திருஷ்டோ ய இஜ்யதே, விதி த அது 4வது, திருஷ்டோ 3வது. ஸோ விதி திருஷ்டோ ய இஜ்யதே யஷ்டவ்யமேவேதி மனஸ், யஷ்டவ்யமிலாக டமிலாக, யஷ்டவ்யமேவே ரெண்டுமே நெடில் எழுத்துகள், இழுத்து சொன்னதான் இந்த தி குரில் எழுத்து சின்னதா இருக்கும். யஷ்டவ்யமேவேதி மனஸ் சமாதாய ச சாத்விகः, சமாதாமாதா ரெண்டுமே நெடில் எழுத்துகள், சமாதாய ச சாத்விகः. அஃபலாகாங்க்ஷிபிர்யஜ்ஞோ விதி திருஷ்டோ ய இஜ்யதே யஷ்டவ்யமேவேதி மனஸ் சமாதாய ச சாத்விகः. कविता जी। जय श्री कृष्ण सर। अपलाकांक्षि बिर्यज्ञो विधि दृष्टो य इज्यते अष्टव्यमेवेति मनस् समादाय स सात्विकः। जय श्री அப்பல ட்ரை பண்ணுங்க. இந்த 4வது Thank வருது, you, sir. 2வது இதுல எல்லாம் இந்த ஹ கலந்து சொல்லணும்னா கரெக்ட் ஆயிடும். ரொம்ப சிம்பிள், ரொம்ப கஷ்டப்பட Thank you, வேண்டாம். sir. அஃபல விதி அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, பாக்கெல்லாம் பெர்ஃபெக்டா சொன்ன, ஒன்றும் பிரச்சனை இல்லை. Thank you, ஜெய் sir. ஸ்ரீ கிருஷ்ண. Yes, பகவான் Shri Krishna. யஷ்டவ்யமேவேதி, இந்த மனித உடம்பு நமக்கு கிடைச்சிருக்கு, அப்பதான் நம்மளால
இந்த மாதிரி யாகங்கள்லாம் பண்ண முடியறது. ஒரு மிருகமாலேயோ பட்சியாலேயோ மரத்தாலேயோ செடியாலேயோ கொடியாலேயோ அவளால இந்த யாகம் பண்ண முடியாது. எந்த மாதிரி யாகத்துக்கு எந்த மாதிரியான ஒரு ஒரு மீனிங் கொடுத்தாலும் அந்த யாகம் அதுகளால பண்ண முடியாது. ஒரு மனிதனால தான் அது பண்ண முடியும். அவருக்கு எந்த மாதிரி தர்மத்தை கடைப்பிடிக்கிறாளோ, எந்த மாதிரியான ஸ்ரத்தை இருக்கோ அவளுக்கு, ஒரு மனிதனுக்கு அது யாகம் பண்றது அவரோட கடமை. இந்த கடமையை பண்ணணும். அதுல இருந்து ஒரு பலனும் வராம, பலனையும் எதிர்பார்க்காம பண்ணணும். ஏவ அப்படிங்கிற இதுதான் பண்ணணும், இவ்வாறு பண்ணணும், இவ்வாறு யாகம் பண்ணணும், இதைதான் பண்ணணும் அப்படின்னு பகவான் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லுங்க. யாகங்கள் பண்ணணும் அப்படி. இந்த மனித உடம்பு கிடைச்சிருக்கு யாகங்கள் பண்றதுக்காக. எப்படி பண்ணணும்? அபலாகாங்ஷிபி, பலத்தை பார்க்காம, இப்ப அதுக்கு பலனா இருக்கட்டும், அப்புறமா அதுக்கு பலன் கிடைக்கும், இந்த இப்ப பலன் எதிர்பார்க்கலாம், அப்புறமா இது மாதிரி நடக்குமே அப்படின்னு ஒரு பலன் எதிர்பார்க்காம, எதுக்குமே இப்ப இருக்கட்டும் அப்புறமா இருக்கட்டும், எந்த மாதிரியான யாகமா இருக்கட்டும், அதுல இருந்து ஒரு பலன் எதிர்பார்க்காம பண்றது யக்ஞோ விதி திருஷ்டோய இஜ்யதே. விதிகள் பிரகாரம் பண்றது. யாகங்கள் பண்றதுக்கான விதிகள் இருக்கு, அந்த விதிகளுக்கு பிரகாரம் பண்றது. அபலாகாங்ஷிபிகி, பலன்களை எதிர்பார்க்காம. அப்படின்னா ஏன் பண்ணணும்? ஒண்ணுமே அதுக்கு பலன் வேண்டாம், பலன் கிடைக்காது, பலனை எதிர்பார்க்க கூடாது அப்படின்னா அது விதி பிரகாரம் நம்ம எதுக்கு பண்ணிட்டு இருக்கணும்? மனசமாதாய, மனதில் அந்த உறுதி இருக்கு, மனசுக்கு அந்த சமாதானம் கிடைக்கிறது, அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டுமே ஒரு கடமை என்று யாகத்தை பண்ண வேண்டும். அதாவது எஸ்தவ்யம் ஏவேதி, எஸ்தவ்யமா பண்ணணும். அதாவது ஒரு கடமையா பண்ணணும். இல்லைன்னா நம்ம யாகம் பண்றச்ச இது கிடைக்கும் அது கிடைக்கும், நமக்கு எனக்கு சொர்க்கலோகம் கிடைக்கும், எனக்கு நல்ல சுகானுபாவங்கள் கிடைக்கும், இந்த ஜென்மத்துல இல்லாட்டாலும் அடுத்த ஜென்மத்துல நல்லதா தான் கிடைக்கும் அப்படின்லாம் ஒரு தாட்டோட யாகம் பண்ணக்கூடாது. எந்த ஒரு அட்டாச்மெண்ட்டும் இல்லாம, எந்த ஒரு பிணைப்பும் இல்லாம, எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காம யாகங்கள் பண்ணும். பகவான் போன 3 ஸ்லோகங்கள்ல ஆகார பத்தி சொன்ன, இங்க யாகங்கள் சொல்ற. அவளோட ஸ்ரத்தை எப்படி இருக்குங்கிறது, அவ எப்படி யாகங்களை பண்றாளோ அதை பொறுத்து இருக்கு. யாகங்கள் பண்றதுன்னா பெரிய, அந்த காலத்துல யாகம் பண்றோம் அப்படின்னா அது பெரிய விஷயம். அது இதெல்லாம் பண்ணோம், அது பண்ணோம், அது பண்ணோம், நிறைய விஷயங்கள் இருக்கும் யாகத்துல. ஆனா அதுல 3 விஷயம் தான் அதுல மெயினா இருக்கு. என்ன யாகமா எதை பண்றோம், எதை கொடுக்கிறோம் யாகத்துல, அண்ட் இந்த அக்னி, அண்ட் அதுல இருந்து வர பலன். இந்த 3 தான் முக்கியம் ஒரு யாகம் பண்றோம் அப்படின்னா. மகாராஜாக்கள்லாம் யாகம் பண்றான்னா அதுல முக்கியமா என்ன ஆಹುತಿ பண்றா, அது ஒண்ணு. அந்த யாகம்காக அந்த அக்னி ஒண்ணு, அண்ட் அந்த யாகம் பண்ணா என்ன பலன் கிடைக்குமோ அது. அதுல எல்லாரும் அந்த எண்ணெய் நெய் எல்லாம் விட்டுன்னு இருப்பா. பகவானுக்கு தேவர்களுக்காக விடுறா. அந்த தேவர்கள் அந்த எதெல்லாம் ஆಹುತಿயா அர்ப்பணிக்கிறாளோ அதை அவ வாங்கிக்கிறா. இதுதான் யாகம். இந்த மாதிரியான ஒரு ரிசல்ட் வரணும். எனக்கு குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகணும், இந்த ராஜ்யம் எனக்கு வரணும் அப்படின்னு
நிறைய அதுக்கு இந்த மாதிரி யாகம் பண்ணா இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு பண்றது. இதான் யாகங்கிறது. இப்ப நம்மளோட காலத்துல, நம்ம இப்ப நிகழ்காலத்துல இந்த மாதிரிலாம் என்ன, இந்த மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாதே. யாகம் பண்றாதுன்னு அப்படின்னு நம்ம என்ன பண்றோம்? ஒண்ணும் பண்ண முடியறது இல்ல. இப்ப அதை வந்து யாகம்னு எடுத்துக்காம நம்ம பண்ற வேலைகளை பார்த்தோம்னா அதுவும் ஒரு யாகம் தான். எதை அந்த அக்னியில போடுறோமோ அது நம்ம பண்ற கர்மங்கள். நம்ம இப்ப என்னெல்லாம் செயல் பண்றோமோ, ஒரு ஜாப் பண்றோமா, அந்த ஜாப் தான் அதுல சாக்ரிஃபைஸ் பண்றது, யாகத்துல விடுறது, ஆಹುತಿ பண்றது. அது நம்மளோட நம்மளோட பண்ற செயல், நாம பண்ற இந்த ஜாப். இந்த ஆಹುತಿயில போட்டு இந்த தெய்வத்துக்காக போடுறோம். அந்த தெய்வம்ங்கிறது யாருக்காக நம்ம இந்த செயல்களை பண்றோமோ அதை அதை எடுத்து அதை பெறுபவர் தான் இதுல தேவர் மாதிரி. நம்ம டெய்லி நிகழ்காலத்துல ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம், கம்பேரிசனுக்கு. அந்த காலத்துல யாகம் பண்ணனா இந்த காலத்துல எப்படி பண்றோம்? நம்ம டெய்லி ஜாப் பண்றோம். அந்த ஜாப் வந்து ஒருத்தர் பெறார். இந்த கம்பெனியோட ஓனரா இருக்கலாம், உங்களோட மேனேஜரா இருக்கலாம், வேற யாராவது உங்க கஸ்டமரா இருக்கலாம். யாருக்கோ நம்ம பண்றோம். அதை வாங்கிக்கிறவா தான் இந்த ஆहुತಿயிலேருந்து வருது, பெரும் தெய்வன் மாதிரி. அதுல இருந்து ரிசல்ட் வந்து அந்த யாருக்கா வேலை பண்றோமோ அவர் உங்களுக்கு ஏதாவது வருமானம் கொடுப்பார், அவங்களுக்காக ஏதாவது சம்மானம் கொடுப்பார். அதுதான் அதுல இருந்து வர ரிசல்ட். இதுதான் மூணும். இந்த காலத்திலயும் இந்த கலியுகத்திலயும் யாகம்னு நம்ம என்ன பண்றோம்னா இதுதான் டெய்லி நம்ம பண்றதுதான் யாகம். சோ இந்த யாகம் பண்றச்ச, நம்ம டெய்லி வேலை பண்றச்ச, இது நம்ம கடமை அப்படின்னு பண்ணணும். அதுல இருந்து ஒரு பலன் வரும் அப்படின்னு எதிர்பார்க்காம பண்ணணும். இந்த மாதிரி பண்றது மனசமாதானத்துக்காக பண்றது. இதுதான் சாத்விகமானது அப்படின்னு பகவான் சொல்றார். ஏன்னா ஒரே யாகத்தை ஒரே ஜாப் பண்றவா, எது மாதிரியான யாகம்னு எடுத்துக்கோங்கோ, ஒரு வேலை பண்றதுன்னு எடுத்துங்கோ, ஒரே மாதிரியான வேலை பண்ணுவா. நம்ம 3 பேருக்கும் 3 விதமா அதை பத்தி நினைச்சுருக்கோம். ஒரு கோயிலுக்கு போறச்சே சொன்னோம், ஒருத்தர் வந்து தன் குழந்தைக்கா என் குழந்தை கல்யாணம் ஆனோம், என் குழந்தைக்கு காலேஜ்ல அட்மிஷன் கிடைக்கணும் அப்படின்னு கோயிலுக்கு போவா. இன்னொருத்தர் வந்து என்னை எதிர்ப்பவனே எனக்கு அவனுக்கு வந்து தீங்கு நடக்கணும் அப்படின்னு நினைச்சுன்னு போவா. இன்னொருத்தர் ஒண்ணுமே இல்லை, எனக்கு பகவானு தான் பார்க்கணும், தரிசனம் பண்றதுக்குன்னு வரணும் அப்படின்னு பார்வாடம் இருக்கா. அதே கோயில், அதே மாதிரி 3 பீப்புள் அதே மாதிரி பூஜை பண்றா. ஆனா 3 பேரோட சத்தையும் வேற வேறமானது. அதே மாதிரிதான் இந்த யாகம் பண்றதும். சாத்விக குணமா இருக்கு. சாத்விக விதமா யாகம் பண்ண முடியும், ரஜச விதமா யாகம் பண்ண முடியும், தமச விதமா யாகம் பண்ண முடியும். இங்க வந்து பகவான் சாத்விக ஸ்ரத்தை உள்ளவா எப்படி யாகம் பண்ணுவா அப்படிங்கிறத வர்ணிக்கிறார். அவ வந்து ஒரு 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 இந்த இதுல இருந்து எனக்கு இது கிடைக்கும் அப்படின்னு இல்ல, அது ஒரு ஹையர் லெவல்ல பகவானுக்கு தான் நான் பண்றேன் அப்படிங்கிற ஒரு மாதிரி, ஏதோ ஒரு தர்மத்துக்கு பண்றோம் இந்த யாகத்தை, என்னோட கர்த்தவியமா எடுத்துன்னு நான் பண்றேன். ஒரு சோல்ஜரே எடுத்துங்கோ, அவர் தான் டெய்லி யாகம் பண்றா. தனக்கு ஏதாவது வருமா, தனக்கு தீங்குதான், அங்க போய் எங்க அடி வாங்கி சாகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு. ஆனா இது தன்னோட கடமையா தன்னையே ஆಹುತಿ பண்றா. எதுக்கு? இந்த தேசம்ங்கிற ஒரு பெரிய விஷயத்துக்காக. அதே மாதிரிதான் அது சாத்விகமான ஒரு யாகம். அது தன்னோட ஒரு பெரிய ஒரு நோக்கத்துக்காக நம்ம வேலை கர்மங்கள் பண்றது, ஒரு கடமையா பண்றது, இது சாத்விக யாகம். அடுத்தது பகவான் வந்து ரஜசத்து ஸ்ரத்தையை பத்தி சொல்ற. அபிசந்தாய து பலன் தம்பார்த்தமபி சைவ யத் இஜ்யதே பரதஸ்ரேஷ்ட தய்யஜ்ஞம் வித்தி ராஜசம். அபிசந்தாய ஒரு நோக்கத்துடன், தூ ஆனால் பலன், தம்பார்த்தம் ஆணவம், அபி கூட, ச மற்றும், இவ மட்டும், யத் எது, இஜ்யதே நிகழ்த்தப்பட்டது,
பரதஸ்ரேஷ்ட அப்படின்னு அர்ஜுனன் சொல்றார். தம் அவை யஜ்ஞம் யாகம் வித்தி அறிந்து கொள் ராஜசம் ராஜசீகமான பலனின் நோக்கத்தில் மற்றும் மாணவத்தினால் மட்டும் செய்யப்படும் யாகம் ராஜசீகம் என்று அறிந்து கொள் அப்படின்னு பகவான் சொல்றார். ஒரு சர்மா பார்க்கலாம். அபிசந்தாய அபி அபீல அபி குரல் எழுத்து பி குரல் எழுத்து அபிசந்தாய சந்தாசம் ஆகாத் கொடுத்து சந்தாய து பலன் இங்கும் பலன் அது பலன் இல்ல. அபிசந்தாய து பலன் தம்பார்த்தமபி தம்பாதமிலாக பார்த்த பாக்க பிரகார் கொடுத்து தம்பார்த்தமபி ஹமபி எல்லாமே குரல் எழுத்துகள். தம்பார்த்தமபி சைவ யத் சைவ சை அழுத்தி சொல்லணும். வயத் வயத் இல்ல வயத் ய கிளியரா வரணும். இஜ்யதே இஜ்ய இமேல் ஆகாத் கொடுத்து இஜ்யதே பரதஸ்ரேஷ்ட பரதஸ்ரேஷ்ட तश्रे त मिलागा श्रेष्ठ रे मिलागा इज्यते भरत श्रेष्ठ तई यज्ञौ विद्धि तई आई वर्देना यज्ञौ य वर्दनाला तई यज्ञौ यज्ञ य मिलागा यज्ञौ औ वर्देना वी वर्दनाला तई यज्ञौ विद्धि राजसम विद्धि में रागा கொடுத்து வித்தீரா வித்தி தி வந்து குரல் எழுத்து வித்தீரா அப்படின்னு சொல்லாம வித்தீரா ஜசம். राजी जी अभिसन्ता अभिसन्था अभिसन्धाय तु फलं दम्भार्थमपि चैव यत् युज्यते भरतश्रेष्ठ तैयज्ञौ विद्धि राजसम्. பியூட்டிஃபுல். ரொம்ப நல்லா சொன்னது. சந்தாய அந்த த வரமாட்டேன்ட்டு தானே வந்திருந்த உங்களுக்கு. அப்புறமா நீங்க எப்படி அதை ரொம்ப அழகா அதை கொண்டு வந்து ரொம்ப நல்லா இருந்தது. வெரி பியூட்டிஃபுல். ரொம்ப Thank ரொம்ப you, sir. நல்லா சொன்னேன். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. This is அபிசந்தாய துப்பலம். எந்த மாதிரி யாகம் தனக்கு ஏதானு வரணும் அப்படிங்கறத ஒரு ஆசையோட பண்றது. நல்லது கிடைக்கணும், நல்லது இல்லாதது கிடைக்காம இருக்கணும் அப்படின்னு ஒரு யாகம் பண்றது ராஜசீக யாகம். யாராவது இந்த யாகம் வந்து தனக்கு ஒரு நல்ல பேரு, செல்வாக்கு, பலன், புகழ் இதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு ஒரு 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 ஆசையோட பண்றாளோ, என்னோட எதிரிகள் எல்லாம் அழியணும், எனக்கு எப்பொழுதுமே என்னை யாருமே கீழ் பண்ண முடியாது, கீழ் பண்ண கூடாது, என்னை யாரும் அவமதிக்க கூடாது, அவமதிப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு தான் நல்லது நடக்கும், கெட்டது நடக்கக்கூடாது அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு, இந்த மாதிரியா ஒரு பலத்துக்கா எதிர்பார்ப்போடு பண்றது. தம்பார்த்தம் அப்படி செய்வயத், தம்பத்துக்காக, ஆணவத்துக்காக, தனக்கு தான் எல்லாம் தெரியும், தான் பாரு எவ்வளவு நல்லா நான் எல்லாம் பண்றேன் அப்படின்னு ஒரு ஆணவத்துல பண்றது. இதெல்லாம் ஆசுரிக குணங்கள். பதினாறாவது அத்தியாயத்துல வந்திருக்கு. ஆட்யோ விஜனஜானஸ்மி கோன்யோஸ்தி சதுருஷோ மயா யக்ஷ்யே தாஸ்யாமி மோதிஷ்ய இத்யக்ஞாவி மோஹிதா. நான் எல்லாம் இந்த மாதிரிதான் தம்பத்துக்காக தானம் பண்ணுவேன், இந்த மாதிரிதான் நான் யாகம் பண்ணுவேன், அதுல இருந்து வர சுகானுபவங்களை அனுபவிப்பேன், இதெல்லாம் ராட்சசீய குணங்கள் அப்படின்னு சொல்லிருக்கார்.
ஆத்மசம்பாவிதா ஸ்தப்தா தனமானமதான்விதா யஜந்தே நாம யஜ்ஞைஸ்தே தம்பேனா விதி பூர்வகம். கர்வத்துக்காக பண்றது இதெல்லாம் ஆசுர குணங்கள். இந்த மாதிரி யாகங்கள் பண்றது அப்படின்னு 16வது ஸ்லோகத்துல அத்தியாயத்தில் சொல்லிருக்க. அதேதான் இங்கேயும் பகவான் சொல்ல, தம்பார்த்தம் அப்பி செய்வயத், தம்பத்துக்காக பண்றது. இஜ்யதே பரத சிரேஷ்ட தம் யஜ்ஞம் வித்தி ராஜசம். ஏதாவது ஒரு பலன் வரத்துக்காக நம்ம பண்றது, யாகம் பண்றது, இது ராஜசீக யாகம். இது வந்து விதிகள் பிரகாரம் பண்றதுதான். விதிகள் எப்படி சொல்லியிருக்காளோ அந்த மாதிரி பண்றதுதான். ஏன்னா இந்த மாதிரி விதிகள் பிரகாரம் பண்ணலைன்னா அதுக்கான பலன் கிடைக்காது. பலனுக்காக தானே பண்ற, அதனால அது விதிகள் பிரகாரம் பண்ணுவா. ஏன்னா விதிப்படாம பண்ணாம வந்து அதுக்கான எந்த பலன் வருமோ அதுக்கு ஆப்போசிட்டான பலன் வந்துடும். அதனால்தான் விதிகள் பிரகாரம் பண்ணுவா. ஆனா எதுக்கு பண்றா? ஒரு தம்பத்துக்காக பண்றா. தன்னோட ஒரு ஆணவத்துல பண்றார். நான் எவ்வளவு அழகா பண்றேன், எனக்கு இதுலயே இது கிடைக்கும் அப்படின்னு இன்னொருத்தருக்காக பண்றது. இது சொல்றார் பகவான், வித்தி, அறிந்து கொள், இதுதான் ராஜசீகம். சோ எந்த மாதிரியான ஒரு யாகங்கள் பண்றோமோ, எந்த மாதிரியாக நம்மளோட கர்த்தவியத்தை நம்ம பண்றோமோ, நம்ம காரியத்தை நம்ம எப்படி பண்றோமோ, அதுல இருந்து நம்மளோட ஸ்ரத்தை எப்படி அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். இதுல எனக்கு என்ன, இது பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னே யோசிச்சு நிறைய பேர் இருப்பா. வாட்ஸ் இன் இட் ஃபார் மீ, எனக்கு இதுல என்ன இருக்கு அத முதல்ல சொல்லு, அதுக்கப்புறமா நான் யோசிக்கிறேன் பண்ணுவேனா பண்ண மாட்டேன். நான் அப்படிதான் இப்ப முக்காவாசி பீப்புள் இருக்கா. யார்கிட்டயும் ஏதாவது இது பண்ணணும் அப்படின்னு சொன்னானா பண்ண மாட்டேங்கிறா. இதில் பண்ணினா உனக்கு இது கிடைக்கும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஹிண்டாவது கொடுத்தாதான் அவங்க பண்றாங்க. ஆபீஸ்லயும் தான் நடக்குது. ஒருத்தன் சரியா வேலை வாங்கணும்னா அவனுக்கு முதல்ல அவனுக்கு தெரிஞ்சுக்கணும், அவனுக்கு இதுல இருந்து என்ன, அவனுக்கு என்ன அதுல இருந்து கிடைக்க போறது, அவளுக்கு அதுல இருந்து என்ன கிடைக்கும். அப்பதான் அந்த வேலை நடக்கிறது. அதான் இந்த காலத்து. அதுதான் இங்க தம் பார்த்தம் அப்படி செய்வயத் அபிசந்தாயத்து பலம். பலத்தை எதிர்பார்த்து தம்பத்துக்காக பண்றது. அதுக்காக ஒரு பலனே எதிர்பார்க்காம பண்ணணுமா? என்னோட வேலையே ஒரு பிசினஸ் மேன், என்னோட கர்மமே வணிகம் பண்றதுதான், நான் அதுக்கு அதுல எனக்கு காசு வரக்கூடாது அப்படின்னு பண்ண முடியுமா? காசு வரத்துக்காக தான் அந்த வேலையை அவ பண்றா. ஏன்னா அதான் அவளோட சுதர்மம். ஆனா அத வந்து தர்மத்தை கடைபிடிச்சுண்டு பண்ணா, இதுதான் எனக்கு வேணும், இதுக்கா இந்த ₹1 1.5 விற்கணும், இதுதான் தர்மம், 1.5 தான் விற்பேன், இன்னொருத்தர் ₹2 கொடுத்தா அதுல இருந்து 8 திருப்பி கொடுப்பேன், ஏன்னா எனக்கு அதுக்கு மேலே வரணும் வேண்டாம் அப்படின்னு பண்றது. அந்த பணத்து மேல ஆசை இல்லை, இதான் என்னோட தொழிலே, இதுதான் என் தர்மம், இதுதான் அதுக்காக நான் பண்றேன் அப்படின்னு பண்றதுல ஒண்ணும் தப்பு இல்லை. அது வந்து எதிர்பார்ப்பு என்னன்னா, இந்த கர்மத்தை முடிச்சா எனக்கு அதுல இருந்து வர சம்பாதியத்துல என் வீட்டை நான் நடத்துப்பேனே, அந்த கர்மம் என்னோட கடமை, அதுக்காக பண்றோம். பலனை எதிர்பார்க்காமன்னா இந்த மாதிரிதான். அதுல இருந்து ஒரு பேராசையோட ஒரு பலனை எதிர்பார்க்காம பண்றது. இது வந்து ரஜசீக குணம் அப்படின்னு பகவான் சொல்றார். அடுத்தது தாமசீக குணத்தை பத்தி சொல்றார். விதிஹீனமஸ்ருஷ்டான்னம் மந்திரஹீனமதக்ஷிணம் ஸ்ரத்தாவிரஹிதம் யஜ்ஞம் தாமசம் பரிசக்ஷதே. விதிஹீனம், விதிகளுக்கு மாறாக, அசிருஷ்டான்னம், அன்னம் கொடுக்காமல், மந்திரஹீனம், மந்திரங்கள் கூறாமல், அதக்ஷிணம், தட்சிணை கொடுக்காமல், ஸ்ரத்தாவிரஹிதம், ஸ்ரத்தை இல்லாமல், யஜ்ஞம், யாகம், தாமசம், தாமச குணம்,
பரிசக்ஷதே கூறுவார். விதிகளுக்கு மாறாக அன்னம் கொடுக்காமல், மந்திரங்கள் கூறாமல், தட்சிணை கொடுக்காமல், ஸ்ரத்தை இல்லாமல் செய்யும் யாகத்தை தாமசிக யாகம் என்று கூறுவார் அப்படின்னு பகவான் சொல்ற. விதிஹீனம விதி விதீல விதிஹீன ஹீ நெடிலெழுத்து, விதி ரெண்டுமே குரல் எழுத்துகள். விதிஹீனம சிருஷ்டான்னம் சிருஷ்டா சிருஷ்டா இல்ல ஸ்ரு சிருஷ்டா ஸ்ரு மேல ஒரு ஆகாத் கொடுத்து சிருஷ்டான்னம் ரெண்டு இன்னும் இருக்கு. சிருஷ்டான்னம் மந்திர இன்னும் இத்திர மூணு இருக்கு. மந்திரஹீனம தக்ஷிணம் மந்திரஹீனம நம ரெண்டுமே குரல் எழுத்துகள். ஹீனம தக்ஷி தமிழ் ஆகாத் கொடுத்து தக்ஷிணம் ஸ்ரத்தா விரஹிதம் யஜ்ஞன் ஸ்ரத்தா ஷமில் ஆகாத் கொடுத்து ஸ்ரத்தா த and the ஸ்ரத்தா விரஹிதம் யஜ்ஞன் தாமசம் பரிசக்ஷதே தாம தா நெடுலெழுத்து தாமசம் பரி நசம் பரிச்ச எல்லாமே குரல் எழுத்துகள். தாமசம் பரிசக்ஷ ஆகாத் சக்ஷதே. मैथिली जी। जय श्री कृष्ण। विधिहीनम सृष्टानं मन्त्रहीनम दक्षिणं श्रद्धाविरहितं यज्ञं तामसं परिसक्ष्यते பரிசக்ஷதே சாவியோட ச சக்ஷதேல சக்ஷதே அது மட்டும் தான் ஸ்லைட் பாக்கி எல்லாம் பர்ஃபெக்டா சொன்னாள். இந்த இடத்துல மட்டும்தான் கொஞ்சோண்டு கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. परिसक्ष्यते பர்ஃபெக்ட் ஜி. Thank you. வெரி குட். விதிஹீனம் விதிகள் எல்லாம் விதிகளுக்கு மாறாக பண்றது. ஏன்னா எல்லா வேற வேற யாகங்களுக்கு வேற வேற விதிகள் இருக்கு. எப்படி உட்காரணும், எந்த மாதிரியான பாத்திரங்கள் எடுத்துக்கணும், எப்படி எவ்வளவு வாட்டி குளிக்கணும், எப்ப குளிக்கணும், எந்த டைரக்ஷனை பார்த்துன்னு உட்காரணும், இதெல்லாம் நிறைய விதிகள் இருக்கு. எந்த மாதிரியான தேவர்கள் பண்றோம் அவளுக்கான பண்டங்கள் இருக்கு, அவளுக்கான விதவிதமான படைப்புகள் இருக்கு. சோ இப்ப கலர் கூட மாற இருக்கும். இந்த மாதிரி தேவர்னா இந்த மாதிரி ரெட் கலர், ஆஃப் ஒயிட் கலர் அப்படின்னு எல்லாமே விதிகள் இருக்கு எல்லாத்துக்கும். இந்த தாமச சத்தை உள்ளவா அவ இதெல்லாத்தையும் இதெல்லாத்தையும் ஃபாலோ பண்ண மாட்டா. அதுக்கு மாறாக வேற ஏதாவது பண்ணிட்டு இருப்பா. ஏன்னா அலட்சியம். தாமச குணம் வருது ஒண்ணு வந்து அறியாமையால வருது, இன்னொன்னு அலட்சியமா வருது, இன்னொன்னு வெறுப்பால ஆர் ஆப்போசிட் தாட் இருக்கிறதுனால வருது. சோ இந்த 3 விதமாலும் இந்த மாதிரி நடக்கலாம். ஒண்ணு தெரியாம விதிகள்லாம் என்ன அப்படின்னு தெரியாம ஏதோ பண்ணிடுறது, இல்லைன்னா விதிகள் இருக்கு தெரியும் ஆனா அலட்சியமா பண்றது. இன்னொன்னு இப்படி சொல்லிருக்கலா ரெட் சாரி தான் கொடுக்கணும் அப்படின்னு எழுதியிருக்கா, நான் அதுக்காக கருப்பு சாரி கொடுப்பேன், ஏன்னா இதுக்கு மேல எனக்கு இதெல்லாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது. நீ எதுக்கு பண்ணணும் யாகம்? அது மாதிரி யாகம் பண்றதை விட இந்த மாதிரி பண்ணாமே இருக்கலாம். ஆனா இது தாமசிக ஸ்ரத்தை உள்ளவா பண்ணுவா. அதிருஷ்டான்னம் இன்னும் அன்னம் கொடுக்கணும். இந்த யாகம் பண்றது அன்னம்ங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் நம்மளோட சாஸ்திரங்கள்ல. எது பண்ணாலும் எந்த மாதிரியான யாகம் பண்ணாலும் எல்லாருக்கும் அன்னத்தை படைக்கணும், பிராமணாளுக்கு அன்னத்தை படைக்கணும். ஆனா தாமச ஸ்ரத்தை உள்ளவாளுக்கு இதெல்லாம் கொடுக்க கூடாது. யாருக்கு இந்த பிராமணன் அவன் பூஜை பண்றான், அவனுக்கு
நான் தான் பணம் கொடுக்குறேன், அவனுக்கு இதுக்கு அன்னம் கொடுக்கணும். அவன் பாட்டுக்கு அவனோட கிடைச்ச காசுல இருந்து சாப்பிட்டுக்கலாம். எனக்காக நான் இது பண்றேன்னா அவனுக்காக பண்றேன்னா அப்படின்னு அதிருஷ்டான்னம் அன்னம் கொடுக்காம இருப்பா. மந்திரஹீனம் மந்திரம் பாட்டுக்கு இந்த வாத்தியார் சொல்லிட்டு இருப்பார், இவர் தனக்கு தோன்றது மாதிரி பிலிம் பாட்டு பாடின்னு கூட இருப்பா. இது 3 விஷயத்தினால அவர் என்ன சொல்றான்னு புரிய மாட்டேங்கிறது. அவர் என்ன சொன்னான்னு காலை விழுந்தாலும் அலட்சியமா அவர் பாட்டுக்கு ஏதோ சொல்றாரு, அவருக்கே புரியல, அப்புறமா தானே எனக்கு அப்படின்னு நினைச்சுன்னு பண்றது. இந்த மாதிரி எல்லார் வீட்லயும் நடக்கிறது தான் இது. எல்லார் வீட்லயும் சொல்ல, அதாவது பொதுவா நடக்கிறது தான் இதெல்லாம். மந்திரஹீனம் அதக்ஷிணம். ஒருத்தர் உங்களுக்காக இந்த யாகத்தை பண்ணி கொடுக்குறா அப்படின்னா அவளுக்கு உடனே அதுக்கான தட்சிணை கொடுத்தான அதோட சண்டை போடுவா. எதுக்கு ஒரு 100 ரூபா கொடுக்கணும், 5 ரூபா தான் கொடுப்பேன், நீ என்ன பண்ணிட்ட அப்படி இல்ல. அவ அதுக்குன்னு தகுந்த தட்சிணை இருக்கு, அதை கொடுத்துட்டு இருக்கணும். அதுக்கு மறுபேச்சு கொடுக்காம அது கொடுக்கணும். ஆனா இவ அப்படி பண்ண மாட்டா. ஸ்ரத்தாவிரஹிதம் யஜ்ஞம் தாமசம் பரிச்சக்ஷதே. இதெல்லாம் பண்றது என்ன, இது மாதிரி யாகம் பண்றது, எதுக்கு இந்த மாதிரி ரைஸ் போடணும், எதுக்கு அன்னம் போடணும், எதுக்கு நெய் போடணும், எதுக்கு நான் தேங்காய் உடைக்கணும், இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. இதெல்லாம் என் உடம்புக்கு நல்லதான விஷயத்துல நான் யாகத்திலேயா போடுவேன் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்குது. இருந்தாலும் யாகம் பண்ணணும்னா ஏன் பண்ற அப்படின்னா இதுல நல்ல பேர் கிடைக்கிறது, தான் தான் இந்த 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 பில்டிங்க்கே நான் தான் இம்பார்ட்டன்ட் மேன் அப்படின்னு காமிக்கிறதுக்காக பண்றது. ஒரு சத்தையும் இல்லாம, அன்னம் கொடுக்காம, மந்திரங்கள் படிக்காம, தட்சிணை கொடுக்காம, வெறும் தன்னோட புகழுக்காகவும் தனக்கு ஒரு பேர் கிடைக்குமேங்கிறதுக்காக பண்றது. எதுலையுமே ஸ்ரத்தை கிடையாது. அந்த சாஸ்திரங்கள்லயும் கிடையாது, மந்திரங்கள்லயும் கிடையாது, இந்த யாகம் பண்றோங்கிற ஒரு விஷயத்திலேயே கிடையாது. அப்படின்னா நீங்க இந்த ஆபீஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கா, இப்படிதான் பண்ணணும் அப்படின்னா சே நான் இப்படி பண்ண மாட்டேன், நான் அப்படி பண்ணுவேன் அப்படின்னு பண்றவா. இது யார்கிட்டயாவது பண்ணணும்னா இதுக்கு அவனுக்கு இது கொடுத்தாதான் நான் பண்ணுவேன்னா அதெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன். அவன் எப்படி பண்றான், அவனுக்கு கொடுக்கலன்னா அவன் என்ன பண்ணுவான், அவன் ஏதாவது ஷார்ட் கட் பண்ணிட்டு போயிட்டு இருப்பான். சோ இந்த மாதிரி நடைமுறையில நடக்கிறது தான் இது. சோ இதெல்லாம் தாமசிய குணம் இருக்கிறவா. சோ பகவான் இங்க தாமசிக குணங்கள் உள்ள மனிதர்களை பத்தி சொல்ற, எப்படி அவ செயல்களை செய்யறா, எப்படி அவ யாகங்களை செய்யறா, எப்படி யாகங்கள் பண்றதோ அப்படிதான் அவன் நடைமுறையில வாழ்க்கையிலையும் தன்னோட வேலைகளையும் அப்படிதான் பண்ணிட்டு இருப்பா. சாஸ்திரங்களுக்கும் விதிகளுக்கும் அவமதிச்சுண்டு லா என்ன இருக்கோ இந்த மாதிரி ப்ராசஸ் எழுதி கொடுத்துருக்கா, இந்த மாதிரி ப்ரொசீஜர் பண்ணணும் அப்படின்னு அது மேல ஒரு நம்பிக்கை, இப்படி பண்ணி ஆகணும் அப்படின்னு எழுதியிருந்தாலும் அதுக்கு நேர்மாறாக பண்ணுவா. இந்த மாதிரி பண்றோமே, இதனால இதெல்லாம் தப்பு தீங்கு நடக்குமே அப்படின்லாம் கூட யோசிக்க மாட்டா, மனசுல வந்த மாதிரி பண்ணுவா. சோ இந்த மாதிரியான தாமசீக ஸ்ரத்தை வச்சுட்டு இருக்கிறவா அவ எந்த மாதிரி யாகம் பண்ணுவா அப்படின்னு பகவான் இந்த ஸ்லோகத்தை சொல்ற. சோ இப்ப யாகங்களை பத்தி சொன்னார். அப்புறமா தானங்கள், தபஸ் எப்படி பண்றது, தபங்களை பத்தி பாக்கி ஸ்லோகங்களை சொல்லுவா. இதோட இன்னையோட கிளாஸ் முடிச்சுக்கலாம். சோ உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் கொடுத்துருக்கேன் சுஜாதாஜி. This நீங்க is hardly 2-3 minutes. Actually, அந்த பரவாயில்ல, song இந்த half la ஸ்லோகங்கள்லயும் cut அவ்வளவு ஆயிடும். The song half பரவாயில்ல. la cut ஆயிடும், but we can have it for some day aarti also. It's a very nice abhang. வெரி நைஸ், கேட்கலாம். Just a minute.
இது ஃபர்ஸ்ட் 2 பிக்சர் வந்து காமாட்சி அம்மன் கோயில்து கொலு. And the next one is Maithili ji வீட்டு. Oh, very nice. I'll play this some other time, sir, the full song. Okay, okay, okay. No problem. Thank you. தேங்க்யூ சார். பட் இந்த நடைமுறை